ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் உள்ள அருள்மிகு நவபாஷான நவக்கிரக திருக்கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த கோவில் தேவிப்பட்டினம் என்கிற ஊரில் கடற்கரையை ஒட்டி கடலின் உள் அமைந்துள்ளது. அப்படியே நம்ம கோயிலுக்கு போயிட்டே தல வரலாற்றை பார்க்கலாம். புராண காலத்தில் மகிஷாசுரன் என்னும் அரசன் தான் பெற்ற வரத்தை கொண்டு தேவலோகத்தில் உள்ள தேவர்களை துன்புறுத்தினான். தேவர்களோ பயந்து என்ன செய்வதென்று தெரியாமல் இறுதியாக பராசக்தி அன்னையிடம் தங்களை காத்து அருளும்படி முறையிட்டனர். உடனே பராசக்தி தேவியும் அரக்கனுடன் யுத்தம் செய்து வருகிறாள். இதை கண்ட அரக்கன் பயந்து ஓடி வந்து தேவிப்பட்டினத்தில் உள்ள சக்கர தீர்த்தத்தில் மறைந்து கொள்கிறான். சக்கர தீர்த்தத்தினை பராசக்தி தன் சக்தியால் வற்றச் செய்து மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து அவனுக்கு சாப விமோசனம் தருகிறாள். இது கண்டு உள்ளம் மகிழ்ந்த தேவர்கள் அமிர்தத்தை பொழிய தர்ம தேவதையும் அருள் வழங்கினாள். அன்று முதல் தேவிபுரம் தேவிப்பட்டினமாக வழங்கி வருகிறது. அடுத்ததாக நவக்கிரகம் கோவில் உருவான வரலாற்றை பார்க்கலாம். படைக்கும் கடவுளான பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் புரிந்து அத்தவத்தின் பலனாக தேவ அசுரர்களால் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்கிற வரத்தினை பெறுகிறார் ராவணேஸ்வரர். ஆனால் ராவணேஸ்வரர் தனக்கு மனிதனால் மரணம் ஏற்படக்கூடாது என்று கேட்கவில்லை. இதுவே ராம அவதாரம் தோன்ற காரணமாக அமைந்துவிட்டது. ராவணேஸ்வரர் சீதா தேவியை கவர்ந்து சென்று அசோகவனத்தில் சிறை வைத்தார். இதை அறிந்த ஸ்ரீராமர் சீதா தேவியை மீட்பதற்காக தென் திசை நோக்கி வந்தார். தேவ சாஸ்திரங்களிலே குறிப்பிட்டது போல் எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக பிள்ளையார் பூஜை நவக்கிரக பூஜை செய்வது வழக்கம். அதன்படி ராமபிரானும் உப்பு படிவங்கள் நிறைந்த இடத்தில் விநாயகரை பூஜை செய்தார். அதுவே தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உப்பூர் வெயிலுக்கந்த விநாயகரானது. பின்பு 15 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள தேவிப்பட்டினம் வந்தார். ஸ்ரீராமர் இங்குள்ள கடலில் மணலை பிடிக்க அது கல்லாக மாறியது. நவக்கிரகங்களாக பாவித்து அதனை வழிபடத் தொடங்கினார். ஆனால் கடல் அலைகள் அதனை தடுக்க முற்பட்டது. மிக வேகமாக அலைகள் அடிக்க தொடங்கின. ராமபிரான் தன் கரங்களால் கடலின் கொந்தளிப்பை தடுத்து அடக்கினார் என புராணங்கள் கூறுகின்றது. இதை உணர்த்தும் விதமாக இன்றும் இந்த தேவிப்பட்டினத்தில் கடல் அலைகள் இல்லாமல் அடங்கியே காணப்படுகின்றது. தற்பொழுது தேவிப்பட்டினத்தில் கடல் அலைகள் இன்றி அமைதியாக காட்சி தரும் கடலுக்கருகே மக்களுக்கு அருளும் பொருட்டு கடலடைந்த ஆதி ஜெகநாத ஆலயம் உள்ளது. இக்கோவிலின் சிறப்புகளை பார்க்கலாம். ஸ்ரீராமருக்கு அருளிய நவக்கிரகங்களை வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷமே நீங்கும் என்று கூறப்படுகிறது. அதோடு குழந்தை பேறு வேண்டுபவர்களும் திருமணத்தடை தோஷம் உள்ளவர்கள் என தமிழகம் மட்டுமல்ல வெளி மாநிலங்களிலிருந்தும் இங்கு வந்து வணங்கி செல்கின்றனர். இத்தல பெருமையை பார்க்கலாம். ஆரவாரமில்லாத கடலின் நடுவே நவபாஷாணமாக அமைந்து நவக்கிரகங்கள் அருள் பாலித்து வருவது இத்தலத்தின் முக்கிய சிறப்பு. மூர்த்தி தலம் கீர்த்தி என்று எல்லாமே ஒன்றிணைந்து பேரின்ப நிலையை அளிக்கும் தலம்தான் இந்த நவபாஷாணம் ஆகும். ஸ்ரீராமர் தமது கையால் 9 பிடி மணலால் நவக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்துள்ள சிறப்பு வாய்ந்த தலம். பிதுர்கடன் செய்பவர்கள் தர்ப்பணம் செய்யலாம். இங்கு வரும் பக்தர்கள் நவக்கிரகங்களை தொட்டு அவரவர் கைகளாலேயே அபிஷேகம் அர்ச்சனை செய்வதும் இத்தலத்தின் பெருமை. ஸ்ரீராமருக்கு சனி தோஷத்தை நிவர்த்தி செய்த தலம். புராண காலத்திலிருந்து கடல் நடுவே 9 கல் சிலைகளாக நவக்கிரகங்கள் அமைந்த அற்புத காட்சி ஆச்சரியம் அளிப்பதாக உள்ளது. இத்தலத்தில் நேர்த்தி கடனாக நவதானியங்கள் படைத்தல், நவக்கிரக வலம் வருதல், தானம் செய்தல், தோஷ பரிகாரம் செய்தல் ஆகியவை இத்தலத்து முக்கிய நேர்த்தி கடன்களாகும். இங்கு எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும் காலை 4:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை நீராடலாம். இக்கோவிலின் தொன்மையை குறிப்பிட்டு சொல்ல இயலாது. ஆனாலும் குறைந்தது 2000 வருடங்களுக்கு மேலாக கடலில் இந்த நவக்கிரக கோவில் உள்ளது என்றும் இத்தனை ஆண்டு காலத்திற்கும் பக்தர்கள் இங்கு வந்து தங்களின் தோஷங்கள் நீங்க வழிபாடு செய்து வருகின்றனர் என்றும் வரலாறு நன்கு அறிந்தவர்கள் கூறுகின்றனர். இக்கோவிலின் புனித தீர்த்தமாக கடல் நீரே உள்ளது. இங்குள்ள நவக்கிரக கற்களுக்கு நவபாஷான சக்தி இருப்பதாக கருதப்படுவதால் இவை நவபாஷான நவக்கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு ஸ்ரீராமருக்கு சனிதோஷம் நீங்கியதாகவும் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் காட்சி கிடைத்து அவர்களின் ஆசைகளுடன் ராவணேஸ்வரனுடனான போரில் ஸ்ரீராமர் வெற்றி பெற்றதாகவும்
தல புராணம் கூறுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகள் கடல் நீரில் இருந்தாலும் இன்றும் இந்த நவக்கிரகங்கள் நல்ல நிலையில் உள்ளன. இங்கு நவக்கிரக தோஷ நிவர்த்திக்கும், பித்ரு சாபங்கள், முற்பிறவி பாவங்கள் போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை நீக்க சிறந்த பரிகார தலமாக உள்ளது. பொதுவாக ஆடி அமாவாசை தினத்தன்று இக்கோவிலில் பித்ரு கடன்களை செலுத்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். இக்கடல் தீர்த்தத்தை அக்னி தீர்த்தம் என்றும் ராமர் தீர்த்தம் என்றும் அழைக்கின்றனர். இவ்வூரின் புராண பெயர் தேவிபுரம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. எங்களோட ஆன்மீக பயணத்தின் போது ஏற்படும் ஃபன் மூமெண்ட், நாங்க ஸ்டே பண்ற ஹோட்டல் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, இது எல்லாத்தையும் எங்களோட இன்னொரு சேனலான தி ராயல் ரவுண்ட் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றோம். தி ராயல் ரவுண்ட் யூடியூப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ராயல் ரவுண்ட் யூடியூப் சேனலோட வீடியோஸை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்